மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழி பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். அனைவரும் வருக. சென்னையைச் சேர்ந்த பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். யார் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி? அவரின் என்கவுண்டரின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி குறிப்பு. சென்னை பிராட்வே காக்காத்தோப்பு பகுதியில் உள்ள வள்ளுவர் நகரைச் சேர்ந்தவர்தான் இந்த பாலாஜி. பிரபல ரவுடியான இவர் மீது மிரட்டல், ஆள் கடத்தல், கொலை முயற்சி, கொலை என மொத்தம் 59 வழக்குகள் உள்ளன. அது மட்டுமின்றி அவர் 12 முறை குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் வடசென்னை பகுதியில் வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது கஞ்சா அடங்கிய ஒரு பேகுடன் பாலாஜி சிக்கியுள்ளார். அவரை காவலர்கள் பிடிக்க முயன்ற போது அங்கிருந்து தப்பிச் சென்ற பாலாஜி காவலர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாகவும் அதற்கு பதில் தாக்குதலை காவலர்கள் நிகழ்த்திய போது காக்காத்தோப்பு பாலாஜி மரணமடைந்ததாகவும் சென்னை காவல்துறை இணை ஆணையர் பிரவேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் இது திட்டமிட்ட படுகொலை எனவும் இதற்கு பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் சாம்போ செந்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் காக்காத்தோப்பு பாலாஜியின் தாயார் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த காக்காத்தோப்பு பாலாஜியின் தாயார் பாலாஜி மீது எந்த வழக்குகளும் இல்லை எனவும் அவர் திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் சாம்போ செந்தில் அனைத்து மேலிடத்திலும் பணத்தை கொடுத்து சரி செய்து இன்று காக்காத்தோப்பு பாலாஜியை திட்டமிட்டு கொலை செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே வெடிகுண்டு வீசி காக்காத்தோப்பு பாலாஜியை கொலை செய்ய சாம்போ செந்தில் கடந்த காலத்தில் முயற்சி செய்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே தேடப்பட்டு வரும் சாம்போ செந்திலின் பெயரை காக்காத்தோப்பு பாலாஜியின் தாயார் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் உள்ள தொடர்பையும் காவல்துறையினர் விசாரிக்க தொடங்கியுள்ளனர். சென்னை காவல்துறை ஆணையராக டிஜிபி அருண் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் 2வது என்கவுண்டர் காக்காத்தோப்பு பாலாஜி என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் காவல்துறை நடத்திய என்கவுண்டரில் படுகொலை செய்யப்பட்டார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.